கேட்கிறேன். கண்ணாலை பார்த்தது பொய், காணாலை கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய். உங்கள்கிட்ட விசாரிக்கணும். அந்த மெய்யை பொய்யாக்காமல் உண்மையை அக்கடிக்கிறார். சரி, நீ கூப்பிடுமா? வாங்க போகிறவன் எங்க இருந்து வரீங்க, எதுக்காக வரீங்க அப்படி கூப்பிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் நான் சொல்லணும். கூப்பிட்டவா பாருங்கள் விடுவரே. நீங்க எனக்கு தைரியம் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? வீர தேவனா குக்கா. அதனால கூப்பிட்டு பதில கேட்டு வருவா. வெள்ளிமலை வேடுவரையும் இருக்கிறார்கள். தாங்களை பார்த்தால் நல்லவராக வல்லவராக இனத்தவராக தெரிகிறது அல்லவா? அதனால எனது சகோதரன் எனது அண்ணன் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. அது போன்று நீங்கள் அவர்கள் சொல்லி நீங்க கேட்கல, என்னிடம் கேட்பதாக நிற்கிறீர்கள் அல்லவா? அதனால நான் மறுபடியும் உங்களை கேட்கிறேன். எங்கமான பார்த்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்க. பதில் அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. இந்த மாதிரி வரவேற்பை எங்கு கேட்டதுமல்ல, பார்த்ததுமல்ல. வந்தாட வரவேற்கும் தமிழ் பண்பாடு முறையில் தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் இந்த உபசரத்தை காரணத்தான் நான் யார் எங்கிருந்து வந்திருக்கின்ற காரணம் என்பது பத்திரச்சரகமாக 5 பேர் சுதந்திரம் நாடு, இந்த 50க்கு மடங்கிற நாடு முத்தி வந்தது செய்து அந்த மூலமே அந்த வாழ்க்கை வீடு ஒரு சிறப்பாக வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த இடத்தை வில்லாக்கி 5 இடத்தை அம்பாக்கி எனது அகவையும் அம்பாக்கி எய்வதனுடைய காலம் இல்லாமல் இக்காலம் வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் வையரத்தை வையாது, வையம் வைத்தால் வையாது, வையாமனை செய்யாது, கல்லை பணம் எய்யாது என்பதை உனது தந்தையார் சொல்லி இருந்திருப்பார். கையில் என்ன சொல்றீங்க? கவன் கல்லா தேன் தினமாக இருக்கிறான். இதெல்லாம் ஒரு ஆண்டு பாட்டு இவனுக்கெல்லாம் சொல்லணுமா? தினமாவும் வச்சு யாருமே அறிய மாட்டாரு இல்லையா? அது உண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கல்லு உண்மையை வைத்து கல்லை காட்டி எங்களுடைய சொல்லால நாங்கள் வரட்டோம். சொல்லாத ஆடும் பொழுது கூட பாவம் வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது. கையில் அந்த கவனுக்குள்ள தேனை தினமாக பிசைது, அதாவது நீங்க பறவைகள் கொல்லக்கூடாது, கதிர்கள். அதுதான உண்மை. ஆனா கதிரை அடுத்து எல்லாமே சாகுபடி எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் அப்ப தேனை தினமாக பிசையக்கூடியதுன்னா மாவை அரைக்கிறதாலும் செய்ய முடியாது. அந்த மாவைய உள்ள வச்சு நீங்க வேணா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் என்ன திறமை இருக்குங்க பரிசோதிக்கிறீங்க. நீங்க பெரிய பிடிப்பாரு பரிசோதனை நீங்க பெரிய கொஞ்சம் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்க. அப்ப கையில் இருக்கக்கூடிய கவனில இருக்கு உண்டு. ஆக பொற்கொடை மலரும் போதும் பூவையை புணரும் போதும் அற்புதம் அழியும் போதும் நல்லவன் சாகும் போது 4 பேர் சொல்றாங்க. யாரும் நாகடியா நான் ஏதாவது ஒரு மணி சொன்னா கிடையாது. பொற்கொடை மலரும் போது பொற்கொடைங்கிறது தாமரை. தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை தண்டத்தில் முட்டாக்கு இருந்தா முட்டாக்கா இருக்கும். ஆனா காரியத்தை சாதிக்கிறவன் என்ன சொல்லணும்? மலரும் பொற்கொடை மலரும் போதும். அப்ப மலரும் அந்தியில் மலரும் வெள்ளைகள் காக்கை காணும், பித்தர் மனமும் நீரில் நீந்திடும் மீன் பாதமும் காணும். அத்தான் மகள் பிரம்மனால் அளவிடப்பட்டாலும் சித்திரவெளியால் நெஞ்சம் தெரிந்தோர் இல்லை கண்டீர் அப்படின்றதாக. அள்ளி எப்ப வளரும்? அந்தியிலே. சந்திரனை கண்டு வளரக்கூடியது அள்ளி, ஆனா சூரியனை கண்டு வளரக்கூடியது தாமரை. அதே தாமரைய அங்கத்தை கொய்து தண்ணீர்ல போட்டா அழுகிவிடும். அதே தாமரையை கொய்து வெயில்ல போட்டா வாடி வச்சு காய்ந்து விடும் இல்லையா? என்ன சொல்ல வரீங்கன்னா பொற்கொடை தரும் போது பூவையில புனரும் சொன்னேன். பொற்கொடை தண்டத்தால் செய்யக்கூடிய தாமரை மலரும்
பூவையிலே கொண்டாடும் போது பெண்கள் என்ன சொல்லுவாங்க? பூவையன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை அடையணும், உங்களை அடையணும்னா கடையில அடையணும் என்ன வேணும்? இந்த உலகத்துல உங்களை தவிர அழகு நீ மட்டும்தான் அழகு அப்படின்னு அது பூவையிலே கொண்டாடும் போது நற்குணம் அழிய போகுது. நல்ல குணம் பார்த்தீங்களா? நல்ல குணம் எப்போ அழிய அவருக்கு அழிஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் யாரும் பார்த்தீங்களா இவ்வளவு பெரிய நாடகம் வந்து இன்னைக்கும் பேர் நிற்கல. ஆனா முத்தப்பாறை பேர் மட்டும் இன்னைக்கு இருந்துருக்கு. அப்ப முன்னால இருந்தா ஆனா அவரே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வகை உண்டு. அந்த மாதிரி எல்லாருடைய நேரத்தை பார்க்க கூடாதுங்கிறதால ஆக கனி பேசுறது நிறைய பேசுறேன். ஆக சீதத்துக்கு விடுவோமா ஆக வந்திருக்கின்ற காரணம் யாது என்பதை ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன் கேளமா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரம்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் ஒரு மொழி கேளா சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும் இருந்த பயனில்லை என்றிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு மேல கேள்வி நான் கேட்கலாம். கையில என்ன வச்சிருக்கீங்க? அதுக்கு சக்தி இருக்கிறதா, பக்தி இருக்கிறதா, முக்தி இருக்கிறதா, இல்ல என்ன இருக்கிறதுன்னு நான் கேட்கலாம். என்ன ஒரு காலகட்டத்துல வந்து ஒவ்வொருத்தரும் கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கவனம் இங்க தேவை. கையில வந்து ஆயுதம் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய கையில இருக்கிற கவனுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, காரணம் உண்டு.
நீங்க வச்சிருக்கிற ஆயுதத்துக்கு இதுக்கு பேர் சிலிமுகம். சிலிமுகம் இருக்கட்டும். என்ன தன்மை இல்லையா? தன்மை இருக்கு, சக்தி இருக்கு, அதுக்கு தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் இந்த அள்ளி மகாராணி வாழ்ந்தால 60,000 காதத்தூர மக்களை ஒரு காலத்துல மதுரையாம்பதியா ஆட்சி புரிந்து வந்தார். அப்ப அந்த அள்ளி மகாராணியுடைய இடையில ஒரு வாள் இருக்கும். ஒரு வாள். அது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கவன்ல நீங்க என்ன தேனும் தினைமாவும் வச்சு பறவை விரட்டுறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. தேனும் தினைமாவும் வச்சு பறவை விரட்ட மாட்டோம். கல்லை வைத்து எதிரிக்கு கல்லு இருக்கிறது போல ஒரு பயத்தை கொடுத்து, ஒரு தோற்றத்தை கொடுத்து சொல்லாலே அதட்டி விரட்டுறதா. அது போல அந்த அள்ளி மகாராணி வாள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் யாரையும் கொலை செய்வதற்கு அல்ல, யாரையும் வீசுவதற்கு அல்ல. கையிலே ஒரு பலத்த ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு ஒரு திறமை, ஒரு மதிப்பு, ஒரு எச்சரிக்கை இருந்தது. அதனாலே அவள் வாள் எடுக்க மாட்டாள். அப்படி வாள் எடுத்தால் அந்த வாளிலே ரத்தத்தை பார்க்காம உரைங்க சொல்றது கிடையாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய உதாரணங்கள் இந்த நாட்டுல உண்டு. அதனால மானை பார்த்தேன், விரட்டி வந்தேன், உள்ள வந்துருச்சு, அண்ணன் தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை நீங்க போட்டீங்க. எங்க அண்ணன் அவருடைய கடமை செய்யறதுல தவறே கிடையாது. அவர்கள் பார்க்காத மான் நாங்களே பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால இனத்தவர்னு சொன்னமோ ஒரே காரணத்தினால வீட்டை விட்டு வெளியே வந்தா 4 நடக்கலாம். அதனால தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா 4 நடக்கலாம். அதனால தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கலாம்.
இல்லையா? ஆணை இல்லை என்று வந்தவர்களுக்கு இந்த கொடுக்கிறதுலே பலவிதமான தானங்கள் தர்மங்கள் இப்படி எத்தனை இருக்கிறது. ஆனால் உண்டு. நீங்க தானமும் கேட்டவில்லை, தர்மமும் கேட்டவில்லை. எங்கேயோ பார்த்த மாலை அது ஏன் பொய்மானாக இருக்கக்கூடாது? நாங்க கண்ணால பார்க்காதது நீங்க மட்டும்தான் கண்ணால பார்த்ததாக சொல்றீங்க. அப்பேற்பட்ட பொய்மான் எங்க இடத்துக்குள்ள சுத்திலும் இங்க வேலி போட்டு அடைத்திருக்கிறோம். ஒரு எறும்பு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு பெரிய கட்டுக்காவலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்கள் மான் வந்ததாக சொல்றது எப்படி நம்ப முடியும்? அதனால உங்கள் மான் வரவில்லை, நாங்கள் பார்க்கவும் இல்லை. ஆகவே உங்களுக்கு மானுக்குள்ள அடையாளம் ஒருவேளை வந்திருந்தால் சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா மானின் பெருமை கேட்ட கருத்தா சொல்லுகிறேன் கேளமா. Yeah.
பூஜை பாதியில எங்க கூட இருந்தா நம்ம கண்ணன் இருக்க கூடாது. ஆமா, அதனால நம்ம குலக்கடவுளை வணங்குவோமா? நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தே உன்னை மணப்பதற்கே வள்ளி வேடனாகவும் வேந்தனாகவும் வந்தவரானே, என்ன வர வேண்டும்? என் நாமத்தை உரைக்க வேண்டும். காலத்திலே இரண்டாவதாக இருந்தவுடன் தரத்திலே முதலில் கேட்கிறாய், எவ்வளவுதானே? இன்று முதல் வள்ளி தெய்வான சுப்பிரமணியாக உமக்கே முதலில் கொடுத்தேன். சமனா
எங்களது கலைப்பான தலைவர எங்களது நாடக அமைப்பாளர் நம்முடைய நம்ம பச்சனைக்கு சேர்ந்த சிறப்பான நடிகர் கலைஞர்கள் அவர்கள் குறிப்பாளர் உங்கள் அப்போதைக்கு மனமான நன்றி நன்றியை அறிந்து தெரிவித்து கொண்டு எங்களுக்கு மனநாளை தெல்ல தெளிவான முறையில் ஒளியினுடைய அமைப்பு எல்லா நாடுகளுக்கு அனைவருக்கும் அதில் படிக்கும் அம்மா ஆண்டவர்களுக்கும் அதில் ஆதரவுக்கும் எங்களது கலைப்பான தலைவர் மனமான நன்றி 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 என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். கொடுக்கலாம் நல்ல